இமயகுருவின் இதய சீடன் ஒரு பயணம் தொடர்கிறது. ஸ்ரீ குரு பாபாஜியின் சந்திப்பு. ஜெய்சால்மர் சம்பந்தம். இது ராஜஸ்தான் பாலைவனத்தில் உள்ள ஜெய்சால்மர் அருகில் உள்ள ஒரு இடத்தில் நான் பிறந்த கதை. அந்த இடத்தில் ஜெய்சால்மர் கோட்டை அப்போது கட்டப்படவில்லை. அந்த இடத்திற்கு அப்போது ஜெய்சால்மர் என்ற பெயரும் கிடையாது. பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்னிடம் சொன்னது போல அவரது எதுகுல வம்சாவளியினர் என்று கூறிக்கொள்ளும் பட்டி ராஜ்புத் இனத்தில் சந்திர வம்சத்தில் நான் பிறந்தேன். என் பிறவிகளில் முக்கியமான திருப்பு முனையாக இந்த பிறவி அமைந்தது. ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணன் வாக்களித்தது போல மாபெரும் சித்தர் ஸ்ரீ குரு பாபாஜி என் வாழ்வில் வர இருக்கின்றார். இது அவருடன் எனக்கு ஏற்பட்ட முதலாம் தொடர்பு. நான் முதலில் இருந்து தொடங்குகின்றேன். தார் பாலைவன ராஜ்யத்தின் அந்த காலத்து மன்னர்கள் பட்டி ராஜ்புத் இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்களை ஸ்ரீகிருஷ்ணரின் வம்சாவளியினர் என்று கூறிக்கொள்கிறார்கள். 9ஆம் நூற்றாண்டில் பட்டி குலத்தில் ராவல் தியோராஜ் என்ற பெயரில் மாபெரும் போர் வீரனாக நான் பிறந்தேன். நான் சிறந்த வில் வீரனாகவும் குதிரை ஓட்டுபவனாகவும் இருந்தேன். மேலும் அச்சமின்றி போர் புரியும் போர் வீரன் என்பதால் அருகில் இருந்த குலத்தவருடன் போர் புரிந்து என் ராஜ்யத்தை பெருக்கி வந்தேன். அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. பாலைவனத்தின் மிக தலை சிறந்த போர் வீரன் என்று அனைவராலும் கருதப்பட்டேன். எல்லைக்கு அப்பால் உள்ள பத்தான் தலைவர்களே தியோராஜை கண்டு அஞ்சினர். பிறகு நான் கரண் என்று அருகில் இருந்த தலைவனின் அழகான மகள் மீது காதல் வசப்பட்டேன். அவள் பெயர் கர்ணி. அவளின் தந்தை ஓர் எதிரி தலைவனுக்கு எதிராக இணைந்து போர் புரிவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என்னை அவரது கூடாரத்திற்கு அழைத்திருந்தார். உணவு பரிமாற வந்தபோது அவளை முதலில் பார்த்தேன். நான் காதல் வசப்பட்டேன். சில நாட்கள் கழித்து அவள் தந்தையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு நடு இரவில் குதிரை ஓட்டிச் செல்ல துணிந்தேன். அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளது கூடாரத்திற்கு சென்று அவளை எழுப்பினேன். அது ஒரு நிலவொளி நிறைந்த ஓர் இரவு. அவள் பயமின்றி வெளியில் வந்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு நின்றோம். நேரத்தை இழக்க விரும்பாமல் என் மனதில் இருப்பதை அவளிடம் கொட்டினேன். அவள் வெட்கி சிரித்து, என் தந்தையிடம் பேசுங்கள், எனக்கும் உங்களை கண்ட பொழுதில் உங்கள் மேல் காதல் வந்துவிட்டது என்றாள். இப்பொழுது என் தந்தையின் பாதுகாவலர்கள் பார்ப்பதற்கு முன் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு கூடாரத்திற்கு ஓடிவிட்டாள். தலைவர் கரனுடன் நடந்த அடுத்த கூட்டத்தில் எனக்கு அவர் மகள் மீது இருந்த காதலை தெரிவித்தேன். அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் என் குடும்பத்தார் வந்த சம்பந்தம் பேச வேண்டும் என்று விரும்பினார். என் குடும்பத்திலும் ஒரு எதிர்ப்பும் இல்லாததால் இரு குடும்பங்களும் கூடி திருமணத்தை நடத்துவதற்கு முடிவெடுத்தார்கள். பெரிதாக இல்லை என்று நாங்கள் நினைத்திருந்தது ஒரே ஒரு பிரச்சனைதான். தலைவர் கரண் அவரது மகளை அருகாமையில் இருந்த வேறு ஒரு தலைவருக்கு மனம் முடித்து தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் கர்ணி அவரை திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள். அந்த தலைவனின் குடும்பத்துக்கு இதனை அவள் தந்தை தெரிவித்திருந்தார். அத்தோடு அந்த விஷயம் நின்று இருந்தது. திருமண நாள் அன்று நாங்கள் அரிய பாலைவன மலர்களால் ஆன மாலைகளை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் விருந்தினர் கூட்டம் தாக்கப்பட்டது. திருமணத்திற்கு வந்திருந்த ஏறக்குறைய 900 ஆயுதமற்ற விருந்தினர்கள் கொல்லப்பட்டனர். என் தந்தை, மணப்பெண் கர்ணி, அவளின் தந்தை தலைவர் கரண் மற்றும் இரு குடும்ப சொந்தக்காரர்கள் அங்கு மடிந்து கிடந்தார்கள். நான் தப்பித்து பாலைவனத்தில் ஓட என்னை துரத்தி கொண்டு எதிரி தலைவனின் வீரர்கள் வர களைத்து சோர்வுற்று இறுதியில் ஜோகிசார் என்ற பாலைவன சோலைக்கு வந்து சேர்ந்தேன். அங்கு ஒரு பெரிய யோகி குடியிருந்ததாக பிரபலமாகி இருந்தது. ஒரு ஓலை குடிசையிலிருந்து யோகி ஒருவர் வந்தார். அவரிடம் ஒரு புனிதமான அந்தணரிடம் இருக்க வேண்டிய அனைத்து அம்சங்களும் இருந்தன. அவரது நெற்றியில் இருந்த நாமம், உடல் முழுவதும் சந்தனத்தால் வரையப்பட்ட குறியீடுகள், செம்பினால் ஆன காதணிகள், கழுத்தில் இருந்த துளசி மணிகள், தலையில் இருந்த குடுமி, அனைத்திற்கும் மேலாக அவரது பூநூல். அவர் என்னை வரவேற்றார். நான் அவர் பாதம் தொட்டு வணங்கினேன். அவர், விரைந்து உள்ளே வா, உன்னை துரத்துபவர்கள் வெகு விரைவில் இங்கு வரக்கூடும். குடிலுக்குள் உள்ளே சென்று உன் தலைமுடி, தாடி மற்றும் மீசையை சவரம் செய். குடுமி மட்டும் இருக்கட்டும்.
நான் ஒரு கத்தி, தண்ணீர், முலாம் பூசப்பட்ட கண்ணாடி, துணி ஆகியவற்றை வைத்திருக்கின்றேன். அங்கு இருக்கும் சாதி குறியீடுகளான பூநூல், மணிமாலை மற்றும் இடுப்பு துணி ஆகியவற்றை அணிந்து என்னுடன் முற்றத்தில் வந்து அமர்ந்து கொள். நாம் இருவரும் ஒரே செப்புத்தட்டில் மதிய உணவு உண்ணலாம் என்றார். நான் உள்ளே விரைந்து சென்று வேகமாக தயாராகினேன். நாங்கள் இருவரும் வெளிமுற்றத்தில் அமர்ந்து ஒரே தட்டில் உணவு அருந்த தொடங்கினோம். சிறிது நேரத்தில் என்னை கொலை செய்ய துடித்த தலைவனான ஆகாயின் 4 அடியாட்கள் அங்கு வந்தார்கள். அவர்கள் குதிரையில் இருந்து இறங்கி யோகிக்கு தங்கள் வணக்கத்தை தெரிவித்தார்கள். நீங்கள் உண்ணும்போது உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் ஐயா. நாங்கள் தன்னை ராவல் என்று அழைக்கும் கோழை தியோராஜை தேடுகின்றோம். நீங்கள் ஏதாவது போர்வீரன் கடந்து செல்வதை பார்த்தீர்களா? அல்லது உணவோ நீரோ அவன் வேண்டினானா என்று கேட்டனர். அதற்கு அந்த யோகி, எனக்கு தெரிந்தவரை நானோ அல்லது என் சீடனோ 2 நாட்களாக எந்த வழிப்போக்கனையும் பார்க்கவில்லை. உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமானால் வெளியில் இருக்கும் பானையில் இருந்து நீங்களே எடுத்து குடித்து கொள்ளுங்கள். எங்களை அமைதியாக இருக்கவிட்டால் நன்றாக இருக்கும். வாட்கள் உரசும் ஒளியும் குதிரைகள் கணிக்கும் ஒளியும் எங்களின் ஆன்மீக பயிற்சிக்கு தொந்தரவாக இருக்கும். நாங்கள் யாரையாவது பார்த்தால் உங்கள் தலைவருக்கு செய்தி அனுப்புகின்றோம். அவரை பார்க்கும்போது எங்கள் ஆசீர்வாதங்களை தெரிவியுங்கள். நமோ நாராயணா என்றார். அவர்கள் சிறிது நீர் அருந்திவிட்டு அவருக்கு தலைவணங்கி நன்றி தெரிவித்துவிட்டு குதிரையில் ஏறி சென்றுவிட்டனர். அவர்கள் சென்றவுடன் அந்த யோகி என்னை நோக்கி, உணவருந்திவிட்டு சற்று ஓய்வெடு. நாம் இருவரும் ஒரே தட்டில் உணவு அருந்துவதை பார்த்தவுடன் நீ ஓர் அந்தன சீடன் என்று அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். நான் சிறு மாய வித்தையும் செய்ய வேண்டியதாயிற்று. முற்பிறவியில் ஒரு அந்தன ரிஷிக்கு மகளாக நீ பிறந்தபோது ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு சித்தரை உன்னிடம் அனுப்புவதாக உனக்கு கொடுத்த வாக்குப்படி அனுப்பப்பட்டுள்ள சித்தர் நான் தான். உனக்கு நினைவு இருக்காதுதான். ஸ்ரீகுரு என்று அழைக்கப்படுவது நான் தான். ஆன்மீகத்தை தேடுபவர்களை வழிநடத்தி அவர்கள் பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக நான் இந்த யுகம் முழுவதும் இருப்பேன். பின்னர் மேலும் கூறுகின்றேன். இப்போது ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறினார். களைத்து சோர்வுற்று இருந்ததால் குடிலில் படுத்தவுடன் உறங்கினேன். நான் கண் விழித்த போது மாலையாகி இருந்தது. சூரியன் மறையத் தொடங்கினான். நான் வெளியே வந்து அந்த மாபெரும் ஸ்ரீகுருவை பார்த்தேன். அவர் மேலே மறையும் சூரியனை பார்த்தபடி ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அவர் அருகில் அமைதியாக அமர்ந்தேன். நான் அவருடன் 1 வாரம் தங்கியிருந்தேன். அவர் என்னை சில யோக பயிற்சிகளுக்கு தீட்சை கொடுத்தார். என் முற்பிறவியில் ரிஷி விஷ்ணுபாதரின் மகள் இந்துமதியாக பிறந்ததை பாபாஜி என்னுடைய ஞாபக சக்தியை தூண்டி எனக்கு நினைவூட்டினார். பாபாஜி எனக்கு தலைமைத்துவத்தின் அடிப்படை தன்மைகளை கற்றுக் கொடுத்தார். நான் அவரை விட்டு பிரியும் முன் என்னை ஆசீர்வதித்து சில கணிப்புகளை செய்தார். 2 நூற்றாண்டுகள் கழித்து அப்போதைய லோத்ராவின் பேரரசர் தியோராஜின், இவர் பெயரும் தியோராஜ், மரணத்திற்கு பின் அவரது மூத்த மகன் ஜெய்சலின் கைகளுக்கு ராஜ்யம் வந்து சேரும். அவரது இளைய ஒன்றுவிட்ட சகோதரனால் அது பறிபோகும். மீண்டும் ஜெய்சல் கோர் என்ற இடத்தை சேர்ந்த விகாபுதீன் என்ற ஆப்கானிய முஸ்லிம் படை வீரனின் துணையுடன் லோத்ராவை பல நாட்கள் தாக்கி மீட்டெடுப்பார். அவர் அரசு உரிமையை மீட்கும்போது லோத்ரா சிதிலமடைந்த நகரமாக இருக்கும். தலைநகர் நிறுவ புதிய இடத்தை தேடுகையில் மகாராவல் ஜெய்சலுக்கு மணலில் சூழ உயர்ந்து நிற்கும் ஒரு பெரிய பாறை தென்படும். அங்கு ஜெய்சல்-இ சுல்நாத் என்ற பெயரில் வசிக்கும் பாபாஜியின் நெருங்கிய சீடரான மகேஸ்வரநாத்தை சந்திப்பார். பல காலம் முன் ஸ்ரீகிருஷ்ணனும் பீமனும் இந்த மலைக்கு வந்தார்கள் என்றும் பீமனின் தாகத்தை தணிப்பதற்காக நடுப்பாலைவனத்தில் இந்த இடத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் ஊற்றை தோற்றுவித்தார் என்றும் இந்த இடத்தின் மகிமையை ஈசல் தெரியப்படுத்துவார். ஈசல்நாத் சொன்ன கதையினால் உற்சாகமூறும் ஜெய்சல் அந்த கிருஷ்ணனே தன் வம்சாவளியினரான யாதவ குலத்தவர் இங்கு ராஜ்யத்தை நிறுவுவார்கள் என்று கணித்துள்ளதால் இந்த மலையிலேயே ஒரு மண்கோட்டை கட்டி தனது தலைநகரை நிறுவி அதற்கு ஜெய்சால்மர் என்று தனது பெயரை வைப்பார்.
நான் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் வெகு தூரம் பயணிக்க வேண்டும் என்று பாபாஜி கூறினார். பல வருடங்கள் கழித்து தென் இந்தியாவில் ஒரு முஸ்லிம் ராணியாக பிறந்து நெரூரை சேர்ந்த சதாசிவ பிரம்மேந்திரர் மூலம் ஆன்மீகத்தில் தீட்சை பெறுவேன். அடுத்த பிறவியில் ஸ்ரீ குரு பாபாஜியின் ஆத்மார்த்த சீடனாக ஆகும் அளவிற்கு என் பாவங்கள் கழுவப்பட்டு ஓர் ஆச்சாரமான அந்தன குடும்பத்தில் பிறப்பேன். அந்த குடும்பம் பெனாரஸிலிருந்து பத்ரிநாத்திற்கு அருகில் இமயமலைக்கு குடிபெயர்ந்துவிடும். சில நிகழ்வுகள் நடந்து அந்நிகழ்வுகள் என் உணர்வுகளை விரிவாக்கவும் பல போதனைகள் கிடைக்கவும் உதவி செய்யும். நான் மீண்டும் பெங்காலில் பிறப்பேன். பின் தென் இந்தியாவில் ஓர் முஸ்லீமாக, இம்முறை ஆண்மகனாக பிறப்பேன். நான் சிறு பாலகனாக இருக்கும் பொழுதே என்னை கண்டுபிடிக்க அவரது சீடன் மகேஸ்வரநாத் அனுப்பப்படுவார். என்று என்னை மக்கள் அறியும் இந்த வாழ்க்கையில்தான் அனைத்து சம்பவங்களையும் நான் தெரிவிப்பேன். பயிற்சியின் முடிவில் நான் பாபாஜியின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு கிளம்பினேன். நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஓர் கைவிடப்பட்ட மடத்தில் பதுங்கி என் ஆட்களை சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்கினேன். ஒவ்வொரு குலமாக வீழ்த்தி அவர்களது ராஜ்யங்களை என் ராஜ்யத்துடன் சேர்த்து சிறிது காலம் தேரவரை என் தலைநகராக கொண்டேன். பின்பு ஒரு பலமான ராஜ்புத் தலைவனிடமிருந்து லோத்ராவை மீட்டு என் ராஜ்யத்தின் தலைநகராக்கினேன். வெகு காலத்திற்கு லோத்ரவா ராவல்களின் தலைநகரமாக விளங்கியது. பழுத்த வயதில் எனக்கு மரணம் ஏற்பட்டது. நான் அப்பொழுது மிகுந்த உடல் நலத்துடன் இருந்தேன். நான் கற்ற யோக பயிற்சி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஒரு நாள் குதிரை ஓட்டும் போது கீழே விழுந்த என் கழுத்து எலும்பு உடைந்தது. அதில் பட்ட அடியில் இருந்து நான் மீளவில்லை. ஸ்ரீ குரு பாபாஜியிடம் சரணடைந்தபடி என் உயிர் பிரிந்தது.